அந்த ஈஸ்வரனை பாடும்பொழுது ஒரு மகானுபாவர் பாடியிருக்கார், எந்நேரமும் உந்தன் சந்நிதியிலே இருக்க வேணும் ஐயா அப்படின்னு பாடியிருக்கார். அந்த பாடலை கேட்கும் பொழுதே நம்மளுக்கு அது எவ்வளோ பக்தி பாவத்தை வெளிப்படுத்தியிருப்பான்றதை உணர்ந்துக்க முடியுது. இப்போ நம்ம திருவாசகத்தில் இருக்கோம், திருவாசகத்தில் திரு அண்டப்பகுதியில் இருக்கோம். அப்போது எழுசில் என்னை ஆட்கொண்டிருக்க அழியிற தன்மையான இந்த உடலை பற்றின உண்மையை உணர்வை என்கிட்டேருந்து நீக்கி வச்சு செம்பொருளாக நீ இருக்க அப்படின்னுட்டு அந்த சிவபெருமானுடைய கடைக்கண் அனுபவத்தை சொல்கிறேன். அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்த வார்த்தை, இன்றென கிளிவந்திருந்தனன் போற்றிங்கிறார். அப்போ அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த ஒன்பொருள் இன்றென கிளிவந்து இருந்தனன் போற்றிங்கிறார். அப்போ என்ன ஆறுது, இன்றைக்கி எனக்காகன்னு எழுசில் பிரசன்னமாக இருக்கிறவனே உன்னை வணங்குறேன்ப்பா அப்படிங்கிறார். அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. அப்போ பக்தியை பெருக்கிறதுக்கான அருள் உடம்பை என் பொருட்டு அமைச்சு கொடுத்தவனுக்கு வணக்கம்ங்கிறார். ஏன்னா இந்த உடம்பை நல்லபடியாக நீ கொடுத்த வாசி தானே நான் இந்த செயலை செய்ய முடியறது. அப்போது அழிதரு ஆக்கை அப்படின்னு சொல்லிடுறார் அதை. அப்போ பகவதி தனு அப்படின்னு இயம்புறாங்க இதை சமய சாதகர்கள். அதாவது அன்னை பராசக்தியின் திருமேனி அப்படின்னு இதுக்கு பொருளாகுது. இப்போ தூய வாழ்வு வாழ்கிறவாளுடைய தேகம் இங்கனம் தானாகவே திருந்தி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு உட்பொருளாகுது. ஊற்றிருந்துள்ளங்களிப்போன் போற்றி அப்படிங்கிறார். அப்போ அன்பு ஸ்வரூபமான சிவன் உள்ளத்தினுள்ள அன்பாக ஊற்றெடுத்து ஆனந்தத்தை பெருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு அந்த அண்ணவனுக்கு என் வணக்கம்ங்கிறார். அப்போ பக்தியை பெருக்கிற பக்தன் பரம திருப்தனாகிறா இல்லையா? அப்படிப்பட்டவனுக்கு அன்பு பெருக்கு ஊற்றா எடுக்கிறது. ஆற்றா இன்ப மலர்ந்தலை செய்ய போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன் அப்படிங்கிறார். அப்போ எப்படி பேரின்பம் பெருகி அளவீசிண்டு என்னை தன்மயமாக்குற போது அதை ஏற்று காப்பாற்றி வைக்க இயலாத இந்த ஊன் உடலை செமக்க நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா அந்த பேரின்பத்துக்கு இந்த உடல் இடம் கொடுக்க மாட்டேங்கிறது. அத்தகைய உடலில் அபிமானம் அகல்றது தான் பக்தர்களுடைய இயல்பாக இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த வார்த்தை, மரகத குவான் மாமணி பிறக்க மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசைமுகன் சென்று தேடினர் கொளித்துங்கிறார். அப்போ எப்படி மரகத குவால், அப்போ மரகத கூட்டமாக இருக்குது, பச்சை மணி குவியலாக இருக்குது, சிவப்பு மணி குவியலாக இருக்குது. அப்படி பிரகாசமும் மின்னலின் ஒளியுமா தங்கத்தின் ஒளியுமா ஒன்று சேர்ந்து திகழற தெய்வமே, புறநாட்டம் கொண்டு உன்னை வெளி உலகளை தேடுறவாளுக்கு நீ தென்படாது ஒளிஞ்சு நுடுற. ஜடப்பொருள்களின் பிரகாசம் ஆத்ம பிரகாசத்தை ஏகதேசமாக விளக்குறது. அது முற்றிலும் ஜடப்பொருளில் காண முடியாத ஒரு விஷயம். பிரபஞ்சத்தை பார்க்குறதுக்கு ஊனக்கண்ணு உதவுறது, பரமனைக்கான அது உதவவே உதவாது. ஞானக்கண்ணு பெற்றவாளுக்குத்தான் பரமனை பார்க்க இயலும். அடுத்த வார்த்தை, முறையுளி யொற்றி முயன்றவர் கொளித்துங்கிறார். அப்போ முறையுளி, அப்போ நூல்களில் சொல்லி வச்சுள்ள நன்னறிகளை ஒழுங்காக பழகினவாளுக்கு காட்சிக்கு எட்டாதவன் பரமன். அதாவது வாழ்க்கைக்கு நல்லொழுக்கம் இன்றியமையாதது தான். இறைவனுடைய அருளை பெற்றுக்கிறதுக்கும் ஒழுக்கம் வேணும். ஆனால் வெறும் நல்லொழுக்கத்தாலேயே ஒருத்த மெய்ப்பொருள் அனுபூதியை அடைய பெற்றவன் ஆக முடியாது. இறைவன் அருளும் அதுக்கு தேவையாக இருக்குது. ஒற்றுமையை கொண்டு நோக்குமுள்ள தொற்றவர் வருந்த உரைபவ கொளித்துங்கிறார். அப்போ ஒற்றுமை கொண்டு நோக்குமுள்ள, அப்போ என்ன ஆறுது, பந்த பாசத்தால் நட்பும் அனுதாபமும் கொண்ட உறவினர் மனசு வருந்தபடி வெயிலில் கடுந்தவம் புரியறவாளையும் காணப்பெறாதவன் ஈசன். அதாவது ஒருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து அவள் சொந்தக்காரா இயல்பு, அவள் ஆளுக்கும் கஷ்டமாகும். ஆனால் பஞ்சாக்னி தபசுன்றது 4 பக்கம் தீமூட்டி வச்சும் தலைக்கு மேலே சூரிய வெப்பம் பூடி 5 அக்னியா அது ஆறுது இல்லையா? அப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு அசுர தபசு. அப்படி தன்னை வாட்டி கொண்டிருக்கவாளை பார்த்து உற்றார் உறவினர் கூட இறங்குவா. ஆனால் அந்த கருணாகரனான கடவுளோ அதை சித்த கூட பொருட்படுத்த மாட்டாரே. முறை தவறின வழிபாடு அருள் பெறத்துக்கு உபயோகம் ஆகாது. அது அகங்காரத்தை தான் வளர்க்கும். அருளை சார்ந்திருந்து புரிகிற தபசு தான் முறையானது அப்படின்னுட்டு இந்த இடத்துல தபஸை விட சுவாமியினுடைய அருள் தான் பெருசுன்னு சொல்கிறார். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.